ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அது என்னங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வி தொடர்ந்து எந்த ஒரு தகவல் இருந்தாலும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன பத்திரிகை செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு டிஎன் செட்டு கணினி வழி தேர்வுகள் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு மார்ச் 6 முதல் 9 வரை 2025 நடத்தி முடிக்கப்பட்டு உத்தேச விடைக்குறிப்புகள் 13 மார்ச் வெளியிடப்பட்டு தேர்வர்கள் இணைய வழியில் ஆட்சேபனை செய்ய வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டது. தேர்வர்களிடமிருந்து பல்வேறு வழிகளில் பெறப்பட்ட கோரிக்கைகளை குழுக்கள் ஏற்படுத்தி பரிசீலனை செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் தொழில்நுட்ப பிழை காரணமாக டெக்னிக்கல் எரர் வெளியிடப்பட்ட உத்தேச விடைக்குறிப்புகள் திரும்ப பெறப்படுகிறது. எனவே தற்போது மீண்டும் உத்தேச விடைக்குறிப்புகள் மற்றும் தேர்வர்களின் ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வெளியிடப்படுகிறது. தேர்வர்கள் அவர்களின் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தேர்வர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ள உத்தேச விடைக்குறிப்புகள் மற்றும் தேர்வர்களின் ரெஸ்பான்ஸ் ஷீட்டின் அடிப்படையில் ஏதேனும் ஆட்சேபனை அப்ஜெக்ஷன் தெரிவிக்க விரும்பினால் இணையவழி மூலமாக மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும். ஆட்சேபனைகளை 27/3/2025 பிற்பகல் 6 மணி வரை தெரிவிக்கலாம். மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகிறது. ஃபைனல் ஆன்சருக்கு யாராவது வெளியிட்டிருந்தாங்க, அதில் நிறைய டெக்னிக்கல் எரர் அப்படிங்கிறனால நிறைய மிஸ்டேக் இருக்கும் போல இருக்குது. அதனால் மறுபடியும் நாங்கள் வெளியிட போகிறோம். அதுமாதிரி ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் மறுபடியும் வெளியிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.